இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும், வெற்றி பெற வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான பல்வேறு முயற்சிகளை செய்திருப்பாங்க. மாற்றி மாற்றி முயற்சிகளை செய்து கொண்டே இருந்திருப்பாங்க. ஆனால் எந்த பிரயோஜனமும் ஏற்பட்டிருக்காது, எந்த பலனும் கிடைத்திருக்காது. வேற என்னதான் செய்யறது, எப்படி தான் செய்யறதுன்னு புரியலையேன்னு புலம்பிக்கிட்டும் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக தான் இன்றைய கதை. வாங்க கதையை கேட்கலாம். ஒரு முறை புத்தர் தன்னுடைய சீடர்களுடன் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தாராம். கிராமத்துக்கு போற வழியில அதுக்கு முன்னாடியே நிறைய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பள்ளங்களை தோண்டி வைத்திருந்தார்களாம். கிராமத்துக்கு வெளியே எதற்காக இத்தனை பள்ளங்களை தோண்டி வைத்திருக்கார்கள் என்று அந்த சீடர்களுக்கெல்லாம் புரியலையாம். அதுல ஒரு சீடர் புத்தரை பார்த்து கேட்டானா, குருவே, இந்த கிராமத்துக்கு வெளியே எதற்காக இத்தனை பள்ளங்களை தோண்டி வைத்திருக்காங்க? எனக்கு காரணம் புரியல, உங்களுக்கு புரிந்தா எனக்கு இதுக்கு விளக்கத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த சீடர் கேட்க, புத்தர் சொன்னாராம், யாரோ ஒருவர் கிணறு தோண்டுவதற்காக முயற்சி செய்திருக்காங்க. முதல் இடத்துல கிணத்தை தோண்டுவதற்காக ஓரளவுக்கு ஆழத்தை தோண்டி பார்த்திருக்காங்க. ஓரளவுக்கு ஆழம் தோண்டின பிறகும் தண்ணி கிடைக்கலன்னு 2வது இடத்துக்கு போய் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் ஓரளவுக்கு தோண்டி பார்த்திருக்காங்க. அங்கேயும் தண்ணி கிடைக்கலன்னு 3வது இடத்துல போய் மறுபடியும் தோண்ட ஆரம்பித்திருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி தண்ணி கிடைக்கலன்னு 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. இதே போல அவங்க கிட்டத்தட்ட 14-15 இடத்துல பள்ளம் தோண்டி பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. அதனால கிணறு வெட்டாமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு புத்தர் சொன்னாராம். இதை கேட்ட சீடர் கேட்டானா, குருவே, அப்பனா இந்த கிராமத்துல கிணறு தோண்டினாக்கா தண்ணி கிடைக்காதா? அப்போ மக்கள் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த சீடர் கேட்க, குரு சொன்னாராம், தண்ணி கிடைக்காதுன்னு யார் சொன்னா? கிணறு தோண்டினா கண்டிப்பா தண்ணி கிடைக்கும். அது எந்த பூமியா இருந்தாலும் சரி, கிணறு ஆழத்துக்கு தோண்டினா தண்ணி கிடைக்கும். இவங்க செய்த தவறு என்னன்னா, கிணற ஒரே இடத்துல ஆழமா தோண்டாம பல இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஆழத்துக்கு பள்ளத்தை தோண்டிக்கிட்டே போயிருக்காங்க. பொறுமையுடன் ஒரே இடத்துல இத்தனை இடத்துல தோண்டின ஆழத்தை ஒரு இடத்துல அவங்க தோண்டி பார்த்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிருக்கும். அவங்க பொறுமை இழந்ததுதான் இதுக்கு காரணம். தன்னுடைய நேரத்தையும் சக்தியும் அவங்க வீண் செய்தாங்க. பொறுமை இல்லாதது காரணம். பொறுமையோட ஒரே இடத்துல அவங்க ஆழமா தோண்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிருக்கும் அப்படின்னு புத்தர் சொன்னாராம். எனவே நண்பர்களே, எந்த ஒரு முயற்சியில் நாம ஈடுபட்டாலும் தொடர்ந்து அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கணும். அதை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. கூடிய சீக்கிரத்துல நமக்கு அதுல பலன் கிடைக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் பொறுமையுடன் இருந்தால் கண்டிப்பாக அதுல நமக்கு பலன் கிடைக்கும். ஒருவேளை நாம செய்கிற முறை சரியில்லைன்னா அந்த வழியை மாத்தலாம், முறையை மாற்றலாமே தவிர அடிக்கடி நாம எடுத்திருக்கிற லட்சியத்தை மாத்தவே கூடாது. அடிக்கடி லட்சியத்தை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நம்மளால ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில நாம எடுக்கிற முயற்சி, எடுக்கிற காரியங்களெல்லாம் நம்ம வெற்றி பெற வேண்டும், அதுக்கான பலன்கள் நமக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க வேணும் என்ற எண்ணத்தோட நம்ம உழைக்க கூடாது. ஏன்னா பொறுமையோடு நம்ம உழைத்தால்தான், தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டு இருந்தால்தான் கண்டிப்பா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். பொறுமைதான் இதுக்கு மிகவும் அவசியம். பொறுமையோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.